ஓகே. ஸோ நீங்க லாகின் பண்ணனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும் நீங்க லாகின் பண்ணணும். அண்ட் இதுல வந்து வியூ ஆல் கோர்சஸ் கிளிக் பண்ணுவீங்க. தென் பைத்தான் ரிவ்யூ கோர்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே ஜாயின் லைவ் கிளாஸ் கொடுத்து வருவீங்க இல்லையா? ஸோ நீங்கள் இங்கே ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணுறப்பையும் உங்களுக்கான அட்டண்டன்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அட்டண்டன்ஸுக்கு வந்துட்டு 10 மார்க்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக உங்களோட டோட்டல் மார்க்ஸ் வந்து 100னா அதோட 10% வந்து அட்டண்டன்ஸ்க்கு இருக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லாகின் பண்ணி எது வகையில் யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் இருந்தீங்க அண்ட் என்னென்ன கோர்சஸ் அக்சஸ் பண்ணுறீங்க அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிரேட் இருக்கு. அண்ட் இந்த கிரேட் வந்து ஃபைனல் சர்டிஃபிகேஷன் வர்றப்போ அதுல உங்களோட ஸ்கோர் வந்து பிரிண்டட் ஆகி வரும் உங்களோட ஃபைனல் சர்டிஃபிகேஷன்ல. ஓகே. ஸோ அந்த கிரேட் வந்துட்டு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதனால நீங்க இதுல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அண்ட் நார்மலா வந்து நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஜாயின் லைவ் கிளாஸ் கொடுத்து நாகப்பட்டினம் கிளிக் பண்ணிருப்பீங்க. ஓகே. ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஃபோரம் டிஸ்கஷன் அண்ட் சாட் விண்டோன்னு இருக்கும். ஓகே. ஸோ இதுல இந்த ஃபோரம்ங்கிறது நீங்க கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ யாரோ ஒரு கொஸ்டின் எனக்கு இதுல டவுட் இருக்கு, இன்னொரு தடவை எனக்கு மறுபடியும் டீச் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு இந்த போர்ஷன் டவுட் இருக்கு, நான் இந்த மாதிரி கோடிங் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அதுல வந்து இந்த பார்ட் மட்டும் எனக்கு டவுட் இருக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட கொலீக்ஸ் உங்களோட கிளாஸ் அட்டன் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்களோட நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த ஃபோரம்ங்கிறது. ஓகே. ஸோ சாட் இஸ் ஆல்சோ சேம். அண்ட் ஃபோரம்ல நீங்க ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம் ஒவ்வொரு லெசன் முடிய அண்ட் நீங்க ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஸ்கோர்ஸ் இருக்கு. சரியா? இப்போ நம்ம பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு பார்த்துட்டோம். ஓகே. ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம டீச் பண்ணது இல்லாம சில வீடியோஸ் இருக்கும் அண்ட் நம்ம டீச் பண்ண வீடியோஸும் இருக்கு அதுல, அந்த கான்செப்ட்ஸ். சரியா? ஸோ இன்ஸ்டாலேஷன் பைச்சாம் எப்படி இன்ஸ்டால் பண்றது அண்ட் அதோட வீடியோஸ் பிளஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஐடிஎல்இ, அதோட ப்ரோக்ராமிங் வீடியோஸ். இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டாபிக், பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன். இதை கிளிக் பண்ணிட்டு கடைசியில வந்தீங்கன்னா இங்க ஃபீட்பேக் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் இருக்கா. ஸோ இந்த ஃபீட்பேக் நீங்க எல்லாருமே சப்மிட் பண்ணிருக்கணும் அண்ட் இதுக்கும் ஸ்கோர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ 8 PM ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வீக்குள்ள இந்த ஃபீட்பேக் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷனை சப்மிட் பண்ணிருங்க. ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் லெசன் பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷனோட ஃபீட்பேக் அது. ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா கடைசியில் இருக்கும். இந்த ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த லெசனோட ஃபீட்பேக் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட்னு ஒரு 2 அசைன்மெண்ட் இருக்கா, ஸோ இதுவும் நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகே. ஏன்னா இந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோம், பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன். ஓகே. இந்த 2 அசைன்மெண்ட்டையும் நீங்க கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணணும். அண்ட் இது எப்படி சப்மிட் பண்றதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ தென் அசஸ்மெண்ட் அண்ட் குவிசஸ். அதுல ஒரே ஒரு குவிஸ் மட்டும் இருக்கு. இந்த குவிஸ் வந்து நீங்க ஒரு மிஞ்சி போனா ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். இந்த குவிஸையும் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதை முடிச்சாச்சு. ஸோ இந்த குவிஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதோட கிரேட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிரும். சார் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா பைத்தான் பேசிக்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகே. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமும் இதுலயும் ப்ராக்டிக்கலா இருக்கும் அண்ட் ஃபீட்பேக் இருக்கும். தென் ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் இருக்கும் 2Aல அண்ட் 2Bல வந்து அசஸ்மெண்ட் அண்ட் குவிசஸ் இருக்கும். ஸோ நீங்க ஒவ்வொரு லெசன் முடிய அதுக்கான ஃபீட்பேக்கு அண்ட்
ப்ராக்டிஸ் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கணும், தென் அசஸ்மெண்ட் அண்ட் குவிஸஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும். அந்த வாரத்தில் நம்ம அந்த ஒரு வாரம் ஒரு டாபிக் வந்து அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக எடுப்போம். இப்போ 3 இருக்கா, பைத்தன் பேசிக்ஸ், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், ஃபைல் ஹேண்டலிங் அண்ட் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ஒரு வாரத்தோட டாபிக். ஸோ அந்த வாரம் முடிகிறப்போ நீங்கள் இந்த ஃபீட்பேக் சப்மிட் பண்ணியிருக்கணும். அண்ட் அசஸ்மெண்ட்டும் ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகே, சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான கிரேட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, இதை நீங்க மறக்காம பண்ணிருங்க. அண்ட் இதுல இருக்க ஃபைல்ஸ்ல நீங்க ஃப்ரீ டைம்ஸ்ல ஒவ்வொரு டாபிக் முடிய இந்த வீடியோஸ் அண்ட் இதுல இருக்க கான்செப்ட் ஃபைலை வந்து ஓபன் பண்ணி பாருங்க. சரியா? இனி இது எல்லாத்துக்கும் நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு கிரேட்ஸ் இருக்கு உங்களுக்கு, ஒவ்வொன்றும் பர்சன்டேஜ்ல இருக்கும். இப்போ நீங்க இந்த வீடியோஸ் இந்த சாட்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 5% கிரேட் சிஸ்டம் இருக்கு. அண்ட் அசைன்மெண்ட் சப்மிட் பண்றப்போ உங்களுக்கு 10% இருக்கு. அதே மாதிரி குவிஸஸ் சப்மிட் பண்றப்போ உங்களுக்கு 15% இருக்கு. சரியா? இதெல்லாம் ஓவரால் கால்குலேஷனா உங்களோட அட்டெண்டன்ஸோட சேர்த்து ஓவரால் கால்குலேட் ஆகி உங்களோட சர்டிஃபிகேஷன்ல கிரேட்ல வந்து விழும். ஸோ அதனால இதுல எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா முடிச்சிருங்க. ஓகே, ஸோ அந்த வீக் அசைன்மெண்ட்டை அந்த வீக்கே சப்மிட் பண்ணிருங்க, பெண்டிங் வைக்க வேணாம். அண்ட் இன்னைக்கு டாபிக் வந்து ஸ்ட்ரிங்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். அண்ட் ஸ்ட்ரிங்கோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று பார்த்த டாபிக்கை வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு அண்ட் ஸ்ட்ரிங்ஸோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இது நம்ம பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன். அண்ட் பைத்தானை வந்து கைடோவான் ரசம்ங்கிறத கண்டுபிடிச்சாரு. அண்ட் 1991 அதை ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ பைத்தானை யூஸ் பண்ணி நம்ம வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சிஸ்டம் ஸ்கிரிப்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி பைத்தான்ல நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், அண்ட் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், அண்ட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸும் ஸோ நான் பேசுறது எல்லாத்துக்கும் ஆடியபிளா இருக்கா? எஸ் சார். யா, ஓகே. ஸோ வினோதினி ஐ திங்க் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், உங்களுக்கு ஆடியபிளா இல்லைங்கிறாங்க. ஓகே, ஸோ வி வில் கண்டினியூ. அவங்க சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, பைத்தானை வச்சு நம்ம சர்வர் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் விண்டோ அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கோர்ஸ் முடிகிறப்போ நீங்க ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் பண்ணிடுவீங்க, அண்ட் ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணிடுவீங்க, தென் ஒரு GUI அப்ளிகேஷன் பண்ணிடுவீங்க. அந்த ஸோ அந்த அளவுக்கு உங்க நாலேஜ் இதில் டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பைத்தான் அதோட சின்டெக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும், அண்ட் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகும், அண்ட் எல்லா நிறைய லைப்ரரிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் பைத்தான் 3 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க: இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக், கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, குவாரா அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துட்டோம். அண்ட் இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா பைத்தானோட டேட்டா டைப்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இதுல இருந்து கொஞ்சம் கவனமா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இதெல்லாம் நீங்க டே பை டே, இப்போ நான் இந்த லெசனை கம்ப்ளீட் பண்றேன்னா, ஸோ இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு காலையில உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ விட்டுட்டீங்கன்னா அடுத்து நம்ம போக ரிமெம்பர் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இது நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா, இது எப்படி வேலை செய்யும், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டவுட்ஸ் நிறைய வரும். நீங்க அப்பப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். ஸோ நீங்க அடுத்து ஒர்க் பண்ண ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுதான் நம்மளோட பேசிக்ஸ். இந்த பேசிக் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா
ஸோ இந்த பேசிக்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து பைத்தான் கோடிங்கை வந்து ஈஸியா டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தானோட டேட்டா டைப்ஸ்ல என்னென்னு பார்த்துருவோம். அண்ட் இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பைத்தானோட டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, டேட்டாங்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு டெக்ஸ்ட் இல்லைன்னா ஒரு நம்பர்ஸ் ஆர் ஒரு ஃப்ளோட்ஸ், அதுதான் வந்து நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். டேட்டாங்கிறது சம்திங் கெட்டிங் ஃப்ரம் யாரோ ஒருத்தர் இருந்து நம்ம வாங்குற ஒரு இன்ஃபர்மேஷன், தட் இஸ் டேட்டா. ஓகே, ஸோ அதோட டைப்ஸ், நீ வாங்குற இன்ஃபர்மேஷன் வந்து என்ன டைப்பா வாங்குற. இன்டிஜருங்கிறது ஹோல் நம்பரு, ஸோ நீ ஹோல் நம்பரா வாங்குறியா, அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ங்கிறது டெசிமல் வேல்யூஸா வாங்குறியா, ஆர் ஸ்ட்ரிங்ங்கிறது ஒரு டெக்ஸ்டா இல்ல சம்திங் ஒரு டபுள் கோட்ஸ்க்கு உள்ள இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டரா வாங்குறியா அப்படிங்கிறது தான் நம்ம டேட்டாவோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு என்னன்னா, இந்த டேட்டா டைப்ஸ் இருக்குல்ல, இந்த டேட்டா டைப்ஸை நம்ம என்னென்ன மாதிரிலாம் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், எப்படி தட் மீன்ஸ் என்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து டேட்டாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ்னா என்ன, இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் அண்ட் ஸ்ட்ரிங். ஸோ இன்டிஜர்ங்கிறது என்னது, ஹோல் நம்பர்ஸ் சச் அஸ் 3, 300 அண்ட் 200, இதெல்லாம் வந்து ஹோல் நம்பர்ஸ் சொல்லுவோம். அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து நம்பர்ஸ் வித் டெசிமல் பாயிண்ட் 2.3, 4.6 அண்ட் 100.0, இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். ஸ்ட்ரிங்ஸ்னா என்னன்னா, ஆர்டர்டு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஸோ கேரக்டருங்கிறது ஒரு லெட்டர் ஹெச், அது ஒரு கேரக்டர், அண்ட் ஈங்கிறது ஒரு கேரக்டர், எல்லுங்கிறது ஒரு கேரக்டர், எல்லுங்கிறது ஒரு கேரக்டர், அண்ட் ஓங்கிறது ஒரு கேரக்டர், இதெல்லாம் ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ இதோட சீக்வன்ஸுன்னு சொல்றது இது கண்டினியூட்டா வர்றது. ஓகே, தொடர்ச்சியா வர்றதுன்னு சொல்லலாம். கண்டினியூவா வர்றத நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எதுவா இருந்தாலும் ஒரு ஃப்ளோட்டா இருக்கட்டும், ஒரு இன்டீஜரா இருக்கட்டும், ஒரு நம்பரா இருக்கட்டும், ஒரு ஸ்பெஷல் சிம்பிளா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு வேற ஏதாவது லாங்குவேஜ், தமிழ் ஆர் சைனீஸ் சிம்பிள், எதை இருந்தாலும் நம்ம 2 கோட்ஸ்க்குள்ள போட்டுட்டோம்னா அதை ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்ட்ரிங்ஸோட இன்ட்ரோடக்ஷன் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ நான் இங்க இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து டேட்டா டைப்ஸ், இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங்ஸ், இது 3 டேட்டா டைப். அண்ட் லிஸ்ட், டிக்ஷனரி, டப்புள், செட்ஸ், பூலியன், இந்த 5 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட், டிக்ஷனரி, டப்புள், செட்ஸ் அண்ட் பூலியன்ஸ், இது 5 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். லிஸ்ட்னா என்னன்னா, ஆர்டர்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு 2 ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம இன்டிஜர் வேல்யூவோ ஆர் ஃப்ளோட் வேல்யூவோ இல்ல ஸ்ட்ரிங்கையோ, மேல பார்த்தோம் இல்லையா, இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், இந்த 3ஐயும் நம்ம ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கமாஸ் வச்சு செப்பரேட் பண்ணி கொடுக்கறது பேர் தான் வந்து லிஸ்ட். ஓகே, இதை பத்தின சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இப்போ பார்க்குறோம். அண்ட் போக போக அண்ட் லிஸ்ட்னா எவ்வளோன்னு ஒரு கிளாஸ்ல, அண்ட் டிக்ஷனரி ஒரு கிளாஸ்ல, டப்புள் ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன இன்ட்ரோடக்ஷனுக்கு மட்டும் கொடுத்துறேன் நான். அடுத்த லிஸ்ட்ங்கிறது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்குற ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இன்டிஜரா இருக்கட்டும், ஆர் ஃப்ளோட்டா இருக்கட்டும், ஆர் ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், எது வேணா கொடுக்கலாம். அண்ட் அந்த ஒவ்வொன்றும் கமாஸால நம்ம செப்பரேட் பண்ணியிருப்போம். அது இப்போ 10ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அண்ட் ஹலோங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அண்ட் 200ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்து டிக்ஷனரிஸ். டிக்ஷனரிஸ்ன்னு என்னன்னா, அன்ஆர்டர்டு கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு கீயை வச்சு வேல்யூவை நம்ம கால் பண்றது. ஸ்கொயர் கர்லி பிராக்கெட்குள்ள போட்டிருக்கிறோம். அண்ட் மை கீ, இங்க வேல்யூன்னு இருக்கா, ஸோ இப்போ நான் மை கீயை கால் பண்ணேன்னா வேல்யூங்கிறது எனக்கு கிடைக்கும். நான் நேம்னு கால் பண்ணேன்னா எனக்கு ஃப்ராங்கிங்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இதுல இருக்கிற வேல்யூ எடுக்கணும்னா அதுக்காக நான் வச்சிருக்கிற ஒரு அலைஸ் நேம் எப்படி சொல்லலாம்னா,
அதுக்காக நான் இன்னொரு பேர் வச்சிருக்கேன், கீ பேரு. அந்த கீ பேரை நான் கால் பண்ணேன்னா எனக்கு வேல்யூங்கிறது கிடைக்கும். இப்போ நான் ஃப்ராங்கி அப்படிங்கிறதுக்கு நேமுங்கிற கீ பேர் வச்சிருக்கிறேன், கீ நேம் வச்சிருக்கிறேன். ஸோ நான் அந்த நேமை கால் பண்ணேன்னா எனக்கு ஃப்ராங்கிங்கிறது கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து டிக்ஷனரிஸ். சரியா? ஸோ அடுத்து டப்புள்ஸ்ன்னு பார்த்தோம்னா, டப்புளும் லிஸ்ட்டும் சேம் தான். டப்புள்லையும் லிஸ்ட்லையும் ஆர்டர்டு சீக்வன்ஸ் தான் நம்ம கொடுக்க போறோம். ஆனா டப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நம்ம லிஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல போடுவோம். அப்புறம் உள்ள ஆப்ஜெக்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த 10ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஹெலோங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் 200ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த 10ங்கிற ஆப்ஜெக்டை என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அப்டேட் பண்ணிக்க முடியும். 10ங்கிறத அடுத்து நான் வேல்யூ என்ன எனக்கு தெரிஞ்சது நான் ஸ்ட்ரிங்கா கொடுக்கலாம், 20 மாத்தலாம், 20.3ன்னு மாத்தலாம். ஆனா டப்புள்ல வந்து நம்ம பேரந்தசிஸ்குள்ள கொடுப்போம், அதே வேல்யூ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் இருக்க வித்தியாசம். லிஸ்ட்ல வந்துட்டு வேல்யூஸ் ஆப்ஜெக்ட்ஸோட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா டப்புள்ல நம்ம அப்டேட் பண்ண முடியாது. அதனால தான் அதை இம்மியூட்டபிள்னு சொல்லுவோம் டப்புல. அண்ட் லிஸ்ட்டை வந்து மியூட்டபிள்னு சொல்லுவோம். மியூட்டபிள்னா we can change, or immutableனா we can't change, so we can't update. ஓகே, அடுத்து செட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ செட்ஸுங்கிறது அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்காது. இப்போ ஏ பின்னு இருக்குன்னா அடுத்து ஏன்னு இருக்காது, சின்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 1 2 3ன்னு இருக்குன்னா அடுத்த வேல்யூ எனக்கு அந்த 1 2 3ல இருக்கிறது வராது, அண்ட் 4 5 6 அந்த மாதிரி தான் கிடைக்கும் எனக்கு. ஸோ ஒரே ரிப்பீட்டட் வேல்யூஸ் வந்து செட்ஸ்ல இருக்காது. அடுத்து பூலியன்ஸ்ங்கிறது நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மெஷினோட லாங்குவேஜ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் எப்படின்னு கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோன்னா அது வந்து மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மிஷின் லாங்குவேஜ்ங்கிறது என்னது, 0 அண்ட் 1, ஒன்று ஆனு இல்லைன்னா ஆஃப். ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ல நார்மலா நீங்க வீட்டில் ஸ்விட்ச் போர்ட் இருக்கு இல்லையா, அது ரெண்டு சிக்னல் தான். ஒன்று ஆன் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும், அண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகும். ஆன் பண்றப்ப இருக்கிறது வந்து 1 அண்ட் ஆஃப் பண்றப்ப இருக்கிறது வந்து 0. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். அந்த ரெண்டு வேல்யூ வச்சு ஆப்ரேஷன் பண்றதா அதுக்கு அடுத்து வர்றது தான் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். அண்ட் அசம்பிளி லாங்குவேஜுக்கு அப்புறம் நம்ம அந்த பைத்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த பூலியன்ஸுங்கிறது என்னன்னா அதே மாதிரி தான், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டே வேல்யூ இருக்கும். ட்ரூனா ஆன் அண்ட் ஃபால்ஸ்னா ஆஃப். ஓகே, ஸோ இதை பத்தி டீட்டெயிலா நம்ம அப்கமிங் செஷன்ல பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு ஸ்ட்ரிங்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான் நம்பர்ஸ் நேற்று நம்ம பார்த்தோம், இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்ஸ். ஒரு பைத்தான்ல எப்படி நம்ம கால்குலேட்டரா யூஸ் பண்றது, 2 - 2 அண்ட் 2 * 2 அண்ட் 2 டிவைடட் பை 2 இதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பைத்தான் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பைத்தான் நம்பர்ஸ்ல இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்ஸ்ன்னு ரெண்டு டைப் இருக்கு. அண்ட் இன்டிஜருங்கிறது ஹோல் நம்பர் அண்ட் ஃப்ளோட்டுங்கிறது டெசிமல் நம்பர். ஓகே, ஸோ வேரியபிள் அசைன்மெண்ட்டும் நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். அண்ட் வேரியபிள் அசைன்மெண்ட் என்னன்னா, ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்து நான் ப்ரோக்ராம்ல வேற எங்க வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் அந்த வேல்யூவை வந்து நான் பின்னாடி ஏதாவது என்னோட ப்ரோக்ராம்ல நான் வேற எங்கேயா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேம் ஈக்குவல் டு சங்கர்னு ஸ்டோர் பண்றேன்னா அடுத்து அந்த நேமை நான் வேற எங்கேயா பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்றப்போ அந்த நேமுங்கிறத நான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதான் வந்து வேரியபிள்ஸ். சரியா, வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு சர்டன் ரூல்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ நேம்ஸ் கேனாட் பி ஸ்டார்ட் வித் த நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது அண்ட் ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்றதை நம்ம ஸ்னேக் கேஸ்ன்னு சொன்னோம். ஓகே, ஸோ கேனாட் யூஸ் எனி ஆஃப் தீஸ் சிம்பிள்ஸ். லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென், ஸ்லாஷ், கொஸ்டின் மார்க், பேரந்தசிஸ், அட்டு, அப்புறம் ஆஷ் சிம்பிள், டாலரு, பர்சன்டேஜ் சிம்பிள், இது எதுவுமே வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்றப்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அந்த பிப் அடுத்து வந்து பிப் 8 அப்படின்னா என்னன்னா, நீங்க எல்லாத்தையும் லோவர் கேஸ்ல யூஸ் பண்ணும். அப்பர் கேஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அண்ட் அப்பர் கேசஸ்ல யூஸ் பண்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே,
Then avoid using words that have a special meaning in Python. So like list and string. இப்போ list tuple இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இங்க பாருங்க. ஸோ இதுல இங்க இருக்கு பாருங்க, டைப்னு இருக்கா, இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டிக்ஷனரி, டப் அண்ட் செட், பூல் அப்படின்னு இருக்கா. இது எல்லா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ல நீங்க வேரியபிள் கிரியேட் பண்றப்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிங்னா அது ஸ்ட்ரிங் வேல்யூவா போயிடும். ஸோ அப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம ஸ்னேக் கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து எப்படின்னா மை அண்டர் ஸ்கோர் டாக்ஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்து பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கோட இன்ட்ரடக்ஷனுக்குள்ள வந்துட்டோம். அண்ட் ஸ்ட்ரிங்னா என்னன்னா, strings are sequence of characters using the syntax of either single quotes or double quotes. ஓகே, ஸோ அது வந்து கேரக்டருங்கிறத நான் சொல்லியிருந்தேன். கேரக்டருங்கிறது என்னன்னா ஒரு டெக்ஸ்ட். இப்போ ஸ்ட்ரிங்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்ன்னு ஒரு கேரக்டர் அண்ட் டீங்கிறது ஒரு கேரக்டர், ஆருங்கிறது ஒரு கேரக்டர். ஒரு இண்டிவிஜுவல் ஆல்பபெட்ஸும் ஒவ்வொரு கேரக்டர். சரியா? இந்த கேரக்டரோட சீக்வென்ஸ்ங்கிறது என்னது? கண்டினியூவா ஒரு ஸ்ட்ரிங்ங்கிறது ஒரு சீக்வென்ஸா? ஸோ ஹலோங்கிறது ஒரு சீக்வென்ஸ், சின்டெக்ஸ்ங்கிறது ஒரு சீக்வென்ஸ். இந்த சீக்வென்ஸை நம்ம எய்தர் சிங்கிள் கோட்ஸ்ல ஆர் டபுள் கோட்ஸ்ல போட்டோம்னா அது ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ நீங்க டபுள் கோட்ஸுக்குள்ள இன்டிஜர் போட்டாலும் அது ஸ்ட்ரிங் தான், ஃப்ளோட்டை போட்டாலும் அது ஸ்ட்ரிங் தான், அண்ட் ஸ்பெஷல் கேசஸ் போட்டாலும் நீங்க ஸ்ட்ரிங் தான், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் போட்டாலும் நீங்க ஸ்ட்ரிங் தான். ஓகே, டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன வேல்யூ கொடுத்தீங்கனாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். சரியா? ஸோ இதை வச்சு ஒரு 3 or more எக்ஸசைஸை நம்ம ஜூபிட்டர் நோட் புக்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜூபிட்டர் நோட் புக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அங்க நம்ம பிபிடியில பார்த்தது எல்லாத்தையும் இங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங்ல எய்தர் சிங்கிள் கோட்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ஷிஃப்ட் என்டர். யா, ஹெலோன்னு பிரிண்ட் ஆகுதா? இது ஸ்ட்ரிங் தான். அண்ட் டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறேன், இதுவும் ஸ்ட்ரிங் தான். தென் திஸ் இஸ் ஆல்சோ a string. ஸோ இந்த மாதிரி நீங்க பேராகிராஃபா கொடுத்தாலும் அதுவும் ஸ்ட்ரிங் தான். சரியா? ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா இந்த ஒயிட் ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, இந்த இங்க ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் ஸ்பேஸும் கவுண்ட் பண்ணிக்கும். அது ஒரு மெமரியா எடுத்துக்கும். இப்போ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸ்டோர் பண்றப்போ திஸ் இஸ் ஆல்சோ அ ஸ்ட்ரிங் அப்படின்னா இதுல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கோ அதை வந்து ஸ்டோரேஜ் பொசிஷனா எடுத்துக்கும். ஸோ நீங்க ஸ்டோரேஜ் பொசிஷன் எடுக்கிறப்போ இந்த ஒயிட் ஸ்பேஸுமே கவுண்ட் பண்ணும். இப்போ திஸ் வரைக்கும் 4 இருக்குன்னா இந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து 5 அண்ட் ஐ வந்து 6 அண்ட் எஸ் வந்து 7, இன்னொரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு அது வந்து 8. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணிக்கும். அண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ நான் ஷார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? டோன்ட்டுக்கு டு நாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டோன்ட்னு யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றப்ப என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, நான் இப்போ சிங்கிள் கோட்ஸ் இல்லைன்னா டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறது வந்து ஸ்ட்ரிங்னு சொன்னேன். சரியா? ஸோ நான் இப்போ சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்குறேன், ஐ டோன்ட், இங்க கொடுத்துட்டு நோன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் எங்க க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன்? நோ வரைக்கும் இருக்கிறத நான் ஸ்ட்ரிங்னு நான் க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா பைத்தான் எப்படி எடுத்துக்கும்னா, இங்க முன்னாடி 2 இது ஹைலைட் ஆயிருக்கா ரெட் கலர்ல, ஸோ இந்த சிங்கிள் கோட் வரைக்கும் எடுத்துக்கும் பைத்தான். ஸோ அப்ப நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து எப்படி கொடுக்கணும்னா டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணலாம் நீங்க. ஓகே, அப்ப என்ன எடுத்துக்கணும்னா நீங்க டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு சிங்கிள் கோட் இருந்துச்சுன்னா அது ப்ராப்ளம் இல்லை. டபுள் கோட்குள்ள ஒரு சிங்கிள் கோட் இருந்துச்சுன்னா அதையும் ஸ்ட்ரிங்காவே கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, இதை நீங்க சிங்கிள் கோட்குள்ள ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா
ஸோ இது எரர் அடிக்கும். ஓகே, சரியா? ஸோ இங்கே ஸ்பாட் பண்ணி காமிக்கிறோம் இன்வாலிட் சின்டெக்ஸ் அப்படின்னு. பைத்தான் இது வரைக்கும் தான் எடுத்துக்கும். அப்போ இங்கேருந்து வந்து எனக்கு மென்ஷன் பண்ணலைன்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறதா பெஸ்ட்டு. டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள வந்து சிங்கிள் கோட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் அதை ஸ்ட்ரிங்காகவே கன்சிடர் பண்ணிக்கும். சரியா? தென் நெக்ஸ்ட் நான் இப்போ ஹெலோன்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் கொடுக்குறப்போ ரன் பண்ணுறப்போ எனக்கும் ஹெலோன்னு அதே கோட்ஸோட வருது எனக்கு. சரியா? நான் கோட்ஸ் இல்லாமல் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ள நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணலாம். ஹெலோன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு கோட்ஸ் இல்லாமல் பிரிண்ட் ஆகும். சரியா? சரி, நான் இப்போ வேரியபிள்ல வந்து ஸ்ட்ரிங் அசைன் பண்ணி அதுல இருந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன்னா நேற்று சொன்னேன் இல்லையா, இப்போ மை அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்கு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள ஹெலோன்னு கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்றேன். ரன் ஆயிடுச்சு. இப்போ ஹெலோங்கிறது வந்து மை ஸ்ட்ரிங்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். இதுக்குள்ள நான் மை ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், இந்த வேரியபிள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஷிஃப்ட் ரன் பண்ணுனா எனக்கு ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகும். சரியா? ஓகே, சரி, இப்போ நான் ஒரு லைன் பிரிண்ட் பண்ணிட்டேன். நான் 2 லைன் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லைன் இது அண்ட் ஹலோ வேர்ல்ட் 2 செகண்ட் லைன் இது. சரியா? நான் இப்போ இது ரன் பண்ணோன்னு எனக்கு என்ன ஆகும்னா ஒரு லைன் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். எனக்கு 2 லைன் நான் பிரிண்ட் பண்ணணும்னா நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பிரிண்ட், ஸோ நான் அதிலே ரன் பண்றேன். print parenthesis குள்ள இந்த வேல்யூ, அதே மாதிரி print parenthesis குள்ள இந்த string. இப்போ எனக்கு ரெண்டுமே ரன் ஆகும். ஓகே, hello world 1 and hello world 2. சரி, நான் 2 பிரிண்ட் பண்ணணும். அது ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த பிரிண்ட் எடுத்துருங்க. இங்கதான் நம்ம சரியா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பிரிண்ட் பண்றேன். எனக்கு ஒரே லைன்ல வந்துச்சு, ஆனா என் ஸ்பேஸே இல்லாம வந்திருக்கு. ஸோ இங்க நீங்க கிளிக் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்பேஸையும் அதை கவுண்ட் பண்ணும். சரியா? கவுண்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஹலோ வேர்ல்ட் 1 அண்ட் ஹலோ வேர்ல்ட் 2ன்னு வந்துருச்சா? சரி, இப்போ இந்த நான் ஒரே லைன்லயே இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் தனித்தனியா பிரிண்ட் பண்ணும், இல்ல ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணணும்னா நான் /t கொடுத்தீங்கன்னா ஒரு டேப் தள்ளி பிரிண்ட் ஆகும். Invalid syntax here. Yeah. ஆக்சுவலா நீங்க அதை வந்து கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும் அண்ட் கோட்ஸ்க்கு வெளியே வந்து கொடுக்க கூடாது. சரியா? ஸோ இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் சேர்த்து பிரிண்ட் ஆகும். அண்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து அது ஸ்பேஸா எடுத்துட்டு எனக்கு ஒரு டேப் தள்ளி பிரிண்ட் ஆகும். ஓகே, இது தெரியுதுங்களா? ஸ்பேஸ் இங்க கொஞ்சம் நல்லாவே தெரியும். பாருங்க, ஒரு டேப் 2 தள்ளி இருக்கு. ஏன்னா இங்க ஒரு ஸ்பேஸ் நான் விட்டுருக்கேன். அண்ட் அது இல்லாம ஒரு டி ஸ்பேஸ் வந்து அது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு, 2 ஸ்பேஸ் விட்டுருக்கா. ஓகே, சரி, இப்போ நான் இதை மட்டும் நியூ லைன்ல பிரிண்ட் பண்ணணும்னா இங்க n கொடுக்கலாம்.
ஸோ ரெண்டும் நியூ லைனில் பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே வந்து நான் ஸ்பேஸ் விட்டதுனால எனக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் தள்ளி பிரிண்ட் ஆயிடுது. ஸோ நான் இந்த ஸ்பேஸ் நான் டெலீட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஹலோ வேர்ல்டு 1 அண்ட் ஹலோ வேர்ல்டு 2ன்னு வந்து எக்ஸாக்டாக எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, தென் ஸ்ட்ரிங்கில் இதோட சைஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சைஸ் மீன்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா லென்னுங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். LEN ப்ராக்கெட்குள்ள நம்ம என்ன ஸ்ட்ரிங்கை வந்து அதோட லென்த்தை கவுண்ட் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை உள்ள நம்ம பேஸ்ட் பண்ணலாம். நான் இப்போ இதை பேஸ்ட் பண்ணேன்னு வைங்க, இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோம்னா எனக்கு 15 வருது. ஓகே, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹெலோங்கிறது ஒரு 5 லெட்டர் வேர்டு, வேர்ல்டுங்கிறது 5 அண்ட் 1ங்கிறது 3. ஸோ 13 இல்லையா, 13 லெட்டர்ஸ் இருக்கு. அண்ட் இங்கே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு, இது 14 அண்ட் இங்கே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு, இது 15. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி தான் வந்து இங்கே 15 கொடுக்கும். ஓகே, ஸோ நார்மலாக LEN கொடுத்துட்டு உள்ள ஹெலோன்னு கொடுக்குறேன். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 5, H1 E2 L1 3 அண்ட் L வந்து 4 அண்ட் O வந்து 5 கிடைச்சிருச்சு எனக்கு. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் அடுத்து நம்ம இண்டெக்ஸிங் பார்ப்போம். இண்டெக்ஸிங் எப்படி ஒவ்வொரு லெட்டரா நம்ம வந்து ஹெலோல இருந்து நான் H மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், அண்ட் E மட்டும் பிரிண்ட் பண்ணா எப்படி பண்ணலாம், அண்ட் O மட்டும் பிரிண்ட் பண்றதுனா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வரை கிளியரா இருக்கா? Sir, I have one doubt. சொல்லுங்க. இப்போ 15th லைன்ல சொன்னீங்க இல்லையா, hello world 1 and 2 ரெண்டும் டபுள் கோட்ஸ்ல சொல்லிருக்கீங்க இல்லையா, இன் பிட்வீன்ல வந்துட்டு நம்ம கமா யூஸ் பண்ணலாமா? அப்படி யூஸ் பண்ணா அதுவும் சேர்ந்து பிரிண்ட் ஆகுமா? கமா யூஸ் பண்ணீங்கன்னா அது சேர்ந்து பிரிண்ட் ஆகாது. ஆகாதுங்களா? பிரிண்ட் ஆகாது. நீங்க கோட்ஸ்குள்ள கொடுத்தா மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே சார். ஏன்னா கோட்ஸ்குள்ள கொடுத்துட்டீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும் அண்ட் அதை வந்து பிரிண்ட் பண்ணும். நீங்க இன் பிட்வீன்ல கொடுத்தீங்கன்னா அது வந்து தனி வேல்யூ எடுத்துக்கும். ஓகே 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 சார். ஓகே, எனி அதர்? ஸோ அடுத்த டாபிக் போலாமா? அண்ட் அனிதா, லக்ஷ்மி ஸ்ரீ, மகேஸ்வரி. Next topic போலாம் சார். No doubt sir, next topic போலாம் sir. So next indexing. Next போலாம் சார். Okay ma. So next நம்ம இண்டெக்ஸிங்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் பார்த்துட்டோம். ஸ்ட்ரிங்னா என்னங்கிறது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இண்டெக்ஸிங்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இண்டெக்ஸிங்கிறது என்னன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம டினோட் பண்ணுவோம். எனக்கு ஏதோ ஒரு லெட்டரை மட்டும் நான் ஸ்கிராப் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, இந்த ஹெலோங்கிறதுல நான் ஈயை மட்டும் ஸ்கிராப் பண்ணி எடுக்கணும்னா ஈயோட பொசிஷனை வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணுவேன். எனக்கு இந்த பொசிஷன்ல இருக்கிற லெட்டரை மட்டும் எடுத்துட்டு வா, அண்ட் எனக்கு இந்த பொசிஷன்ல இருக்கிற லெட்டர் மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு. ஓகே, ஸோ நான் அந்த மாதிரி கொடுக்குறப்போ எனக்கு ஈங்கிறது ஈ மட்டும் எடுத்துட்டு வரணும்னா ஈ மட்டும் எனக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணும். சரியா? இதுல இண்டெக்ஸ் பொசிஷன் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா இங்க பாருங்க, கேரக்டர் ஹெலோன்னு நான் கொடுத்துருக்கிறேன் அண்ட் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எல்லா இண்டெக்ஸும் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0ங்கிறது ஹெச்சோட பொசிஷன். ஓகே, அண்ட் ஈங்கிறது சாரி 1ங்கிறது ஈயோட பொசிஷன், 2ங்கிறது எல்லோட பொசிஷன், அண்ட் 3ங்கிறது எல், அண்ட் 4ங்கிறது 0வோட பொசிஷன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். அண்ட் பைத்தான்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங்கிறத பார்த்துட்டு அதுல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் இண்டெக்ஸிங்னா என்னென்ன. அதுக்கு அடுத்து நம்ம ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே,
ஸோ ஜூபிட்டர் நோட்புக். இங்க நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், my underscore string. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வேரியபிள். இதுக்குள்ள நான் ஹலோ ராம்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். சரியா, ரன் பண்ணிட்டேன். இப்போ மை ஸ்ட்ரிங்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். ஹலோ ராமுங்கிறது மை ஸ்ட்ரிங்ல வந்து இருக்கு. சரியா, அது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. அண்ட் இதுல இருந்து ஏதோ ஒரு லெட்டரை நான் வந்து கிராப் பண்ணி எடுக்கணும். சரியா, நான் இப்போ ஈங்கிறத கிராப் பண்ணி எடுக்கிறேன். அண்ட் அதுல சொன்ன மாதிரி பொசிஷன் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ ஹெச்சோட பொசிஷன் என்ன 0 அண்ட் ஈயோட பொசிஷன் வந்து 1 அண்ட் எல்லோடது 3 அண்ட் எல்லோடது 4 அடுத்து ஓவோடது 5. சரியா, ஸோ அப்போ ஈயோட பொசிஷன் என்ன 1. இங்க என்ன பண்ணலாம்னா மை ஸ்ட்ரிங்னு டைப் பண்ணிட்டு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நான் 1ன்னு கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்டர் அடிச்சேன்னா எனக்கு ஈ மட்டும் ஸ்கிராப் ஆகி வரும். இதுதான் வந்து இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏதோ ஒரு லெட்டரை மட்டும் நான் கிராப் பண்ணி எடுக்கணும்னா நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்ல இருந்து ஒவ்வொரு லெட்டரா கிராப் பண்ணி என்னால் எடுக்க முடியும். சரியா, அண்ட் இப்போ ஆறுங்கிறத நான் எடுக்கணும். சரியா, ஆறுங்கிற லெட்டரை நான் கிராப் பண்ணி எடுக்கிறேன். இப்போ ஹெச்ங்கிறது என்ன 0 அண்ட் ஈங்கிறது 1. ஹெச்ங்கிறது 0, ஈங்கிறது 1 அண்ட் எல்ங்கிறது 3, எல்ங்கிறது 4, ஓங்கிறது 5 அண்ட் இங்க ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 6 அண்ட் ஆறுங்கிறது 7. ஓகே, இங்க 7 கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஏன்னு வருது. நான் ஏதாவது கவுண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னா 0 1 2 3 4 5 6 யா 6 ப்ரீவியஸா 2 மிஸ் பண்ணிட்டீங்க சார். என்னங்கம்மா? ப்ரீவியஸா சொல்லும்போது 2 நம்பர் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே, ஸோ அப்போ 6. ஓகே, ஆறுங்கிறது வந்து 6ல இருக்கு. நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். தென் ஆறுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் ஏங்கிறது பிரிண்ட் பண்ணணும்னா நான் 7 கொடுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து எம்ங்கிறது வந்து 8 அண்ட் ஹெச்ங்கிறது வந்து 0ல இருக்கு. அண்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கவுண்ட் பண்றப்ப 0ல இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். ஓகே, தென் இத நீங்க இன்னொரு ஸ்ட்ரிங்ல வந்து சேவ் பண்ண முடியும். எப்படின்னா ஏ ஈக்குவல் டு இந்த ஹெச்னு எடுத்துட்டீங்க, நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் சேவ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஏ ஈக்குவல் டு மை அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் கொடுத்து 0ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ஏக்குள்ள வந்து ஹெச் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்க ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த ஏவை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மை ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அதுலயே நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். இது என்னன்னா வேரியபிளை ரீஅசைன் பண்றது. ஓகே, நான் மை ஸ்ட்ரிங்குள்ளேயே மை ஸ்ட்ரிங்கோட 0 பொசிஷன்ல இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்றேன். இங்க மை ஸ்ட்ரிங்னு ரன் பண்றேன். ஓகே, இங்க ஹெச்னு வந்துருச்சா? ஸோ இது வந்து அதோட இன்புட்லேயே பேஸ்ட் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால வந்து அதுக்கு வரல. அண்ட் இங்க என்ன பண்ணியிருக்கேன், மை ஸ்ட்ரிங்கை வந்து மை ஸ்ட்ரிங்கோட 0th பொசிஷனை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே மை ஸ்ட்ரிங்கை நான் ரன் பண்ணியிருக்கேன், எனக்கு ஹெச்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஹலோ ராம்ங்கிறது மை ஸ்ட்ரிங்ல இருக்காது அண்ட் ஹெச்ங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் ஹலோ ராம் இது பண்ணணும்னா இதை மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணணும். ரன் பண்ணீங்கன்னா இப்போ மை ஸ்ட்ரிங்ல
ஹலோ ராம்ங்கிறது இருக்கும். சரியா? இதுதான் வந்து அந்த வேரியபிள்ல அந்த வேரியபிள் நேம்ல அதே வேரியபிளை வந்து நம்ம ரீஅசைன் பண்றது. ஓகே. அண்ட் இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இப்போ நான் a ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். a ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டேன். இப்போ a பிளஸ் a என்ன வரும்? எனக்கு 20ன்னு வரும். சரியா? இந்த a பிளஸ் ஏவை வந்து நான் இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணலாம். சரியா? அதவே அது இல்லாம நான் ஏலயே ஸ்டோர் பண்ணலாம். a ஈக்குவல் டு a பிளஸ் a ரன் பண்ணிட்டேன். இப்போ ஏவை செக் பண்ணோம்னா 20ன்னு இருக்கா? சரி, மறுபடியும் இந்த இதை ரன் பண்ணிட்டு ஏ ரன் பண்ணா 14 வரும். ஏன்னா ஆக்சுவலா ஏங்கிறது 20ல இருக்கு அண்ட் ஏ பிளஸ் ஏ 20 பிளஸ் 20 எனக்கு 40 கிடைச்சிடும். இப்போ என்னன்னா ஏவோட வேல்யூ 40ல இருக்கு அண்ட் 40 பிளஸ் 40 80 கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூ 80ல இருக்கு அண்ட் 80 பிளஸ் 80 get 160. சரியா? இது ஒரு மெத்தட். இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, வேரியபிளை ஆட் பண்றது. அண்ட் அடுத்து நம்ம ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ a ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஆட் பண்றேன் ஹெல்லோன்னு. ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னு என்னன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை நம்ம ஆட் பண்றதா வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? a ஈக்குவல் டு ஹெல்லோன்னு கொடுக்குறேன் அண்ட் b ஈக்குவல் டு ஏதோ ஒரு நேம் ராம்னே கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டேன். இப்போ a ஈக்குவல் டு ஹெலோ அண்ட் b ஈக்குவல் டு ராம். இப்போ நான் a பிளஸ் பின்னு கொடுத்தேன்னா ஐ கெட் ஹலோ ராம். ஓகே. ஸோ இங்கே இது ரெண்டு இடத்துல ஸ்பேஸ் இல்லாதனால அப்படி வருது. நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு ரன் பண்ணேன்னா ஹலோ ராம்னு வரும். சரியா? இது வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்றது. ஓகே. அண்ட் இதுல சில எரர்ஸ் வரும். எப்படின்னா நம்ம என்னென்ன மிஸ் பண்ணுவோங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நான் a ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன் அண்ட் b ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இது ரெண்டு ஆட் பண்றது பெரிய விஷயம் இல்லை. a பிளஸ் பின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு 4ன்னு கிடைச்சிடும். சரியா? இப்போ நான் a ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள 2 கொடுக்குறேன் அண்ட் b ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல 2 கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். a பிளஸ் b எனக்கு என்ன கிடைக்கும்னா டபுள் கோட்ஸுக்குள்ள 22ன்னு கிடைக்கும். நல்ல டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்க இன்டிஜரை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனோட வேல்யூ கிடைக்கும் அண்ட் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டும் ஜாயின் ஆகி 2 அண்ட் 2 22ன்னு கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி a ஈக்குவல் டு நார்மலா இந்த 2ஐயும் பிளஸ் ஸ்ட்ரிங்ல இருக்கு. நீங்க டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கு அண்ட் ஸ்ட்ரிங்கோட 2ஐயும் நார்மலா நீங்க இன்டிஜர் வேல்யூயும் ஆட் பண்ண முடியாது, எரர் அடிக்கும். ஓகே. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஆக்சுவலாக நம்ம இண்டெக்ஸிங் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இண்டெக்ஸிங் வந்து மை ஸ்ட்ரிங்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு ஹலோ ராம்னு கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ மை ஸ்ட்ரிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தாச்சு. சரி, இப்போ நான் ஹெச்சை கிராப் பண்ணோம்னா மை ஸ்ட்ரிங்கு நான் 0ன்னு கொடுப்பேன் அண்ட் எனக்கு வந்து ஹெச் வந்து பிரிண்ட் ஆகும். சரி, நான் இது எனக்கு தெரிஞ்சிருது, நான் கொடுத்துட்டேன். சின்ன லெட்டரா இருக்கு. ஹலோராம்ங்கிறது ஒரு சின்ன சென்டென்ஸ் அண்ட் அதனால எனக்கு வந்து நான் கொடுத்துட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஹெச் அண்ட் அதோட கடைசி லெட்டர் கவுண்ட் பண்ணணும்னா இப்படி எண்ணிடுவேன் நான். 0 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ நான் இங்கே 8ன்னு கொடுத்தேன்னா அதோட கடைசி லெட்டர் எனக்கு பிரிண்ட் ஆயிரும் எம்என். சரி, இதே நான் ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லைன்னா ஒரு புக்கே இருக்கு, புக் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுல ஒரு 1000 லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட லாஸ்ட் வேல்யூ நான் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இங்க ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்க ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் இருக்கா? ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் எப்படி இருக்கும்னா கடைசியில இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரும். ஓகே. இண்டெக்ஸிங்ல வந்து நீங்க ஹெச்ங்கிற வேல்யூ 0, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 0ங்கிற மாதிரி ரிவர்ஸ் இண்டெக்ஸ்லயும் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்.
ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், இண்டெக்ஸிங்ல 0க்கு அடுத்து 1 2 3 4னு வரும். ஆனா ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்ல லாஸ்ட் லெட்டர் எதுவோ அதுதான் -1ன்னு வரும். ஓகே, ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி -2 அண்ட் -3 -4 அந்த மாதிரி வரும். இதுதான் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங். சரியா? இது எங்க யூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு 1000 ஆஃப் லெட்டர்ஸ் எனக்கு இருக்குன்னா அந்த 1000 லெட்டர்ஸ்ல கடைசி லெட்டர் என்ன அப்படின்னு நான் ஃபைண்ட் பண்ணணும்னா நான் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் ஈஸியா யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ a ஈக்குவல் டு ஒரு வேரியபிள், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு வேரியபிளா நான் அசைன் பண்றேன். and this is my string. I have to declare. ஓகே, ஸோ இது ஒரு மாடரேட்டான ஒரு சென்டென்ஸ். சரியா? நான் இதை வந்து அசைன் பண்ணிட்டேன். நான் இதுல கடைசி லெட்டர் நான் ஈங்கிறத கிராப் பண்ணி எட்டு வரணும். டிக்ளேர்ல இருக்க ஈங்கிறத நான் கிராப் பண்ணி எட்டு வரணும் அப்படின்னா உட்காந்து ஒன்னொன்னா எண்ணிட்டு இருக்க முடியாது என்னால. ஸோ அதுக்கு நான் என்ன கொடுக்கலாம்னா ஏ ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள -1 கொடுத்தீங்கன்னா இ வந்து கிராப் பண்ணி எட்டு வந்துடும். ஓகே, தென் ஏ 0ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு டி வந்து கிராப் பண்ணி எட்டு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு -2ங்கிறது ஆர். ரிவர்ஸ்ல இருந்து வரப்போ -1 -2 -3 -4 அந்த மாதிரி வரும். சரியா? ஓகே, ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸிங். அண்ட் இண்டெக்ஸிங்ல ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் அண்ட் நார்மல் இண்டெக்ஸிங் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஃபாஸ்டா ஒரு கோத்ரோ பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறது என்னன்னா நான் டபுள் கோட்ஸ் அண்ட் சிங்கிள் கோட்ஸ்குள்ள இருக்கிற எந்த லெட்டர் ஆர் இன்டீஜர் ஆர் ஃப்ளோட் எல்லாத்தையுமே, நம்பர்ஸ் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவேன். அண்ட் ஸ்ட்ரிங்கு வந்துட்டு சிங்கிள் வேர்டாகவும் இருக்கலாம் அண்ட் பேராகிராஃபும் இருக்கலாம் ஆர் சென்டென்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, அதுக்குள்ள இருக்கிற ஒயிட் ஸ்பேஸ் முத கொண்டு ஸ்ட்ரிங் வந்து கவுண்ட் பண்ணும். சரியா? நீங்க இந்த மாதிரி உள்ள டோன்ட்டு இல்லை ஐ வுட் பதிலாக நம்ம சிங்கிள் கோட்டு டீன்னு போடுவோம். சரியா? அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் கோட்ஸ்க்குள்ள சிங்கிள் கோட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் கோட்டையும் ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். சரியா? எய்தர் நீங்க அந்த மாதிரி கொடுக்காம சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும். சரியா? ஸோ நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ்க்குள்ள ஸ்ட்ரிங்கோட வேல்யூ கொடுக்குறேன். தென் இங்கே ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அந்த வேரியபிளை கால் பண்ணி நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஸோ 2 லைனுக்கு மேலே நான் பிரிண்ட் பண்ணோம்னா /n கொடுத்து நான் 1 by லைனா ஒவ்வொரு லைனா என்னால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? அப்புறம் லென்த் கண்டுபிடிக்கணும்னா len ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓப்பன் பேராந்திசிஸ் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ் கொடுத்து உள்ள என்னோட வேல்யூ எதுவோ அதை கொடுத்தேன்னா என்னால் லென்த் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஓகே, அடுத்து இண்டெக்ஸுங்கிறது ஏதாவது ஒரு லெட்டரை நான் கிராப் பண்ணி எட்டு வரணும், ஒரு லெட்டரை கட் பண்ணி எட்டு வரணும்னா நான் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸிங் வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா அதோட கடைசி வேல்யூ -1 இருக்கும். சரியா? இண்டெக்ஸிங் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட வேரியபிள் பிளஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள என்ன இண்டெக்ஸ் பொசிஷனோ அதை கொடுத்தா எனக்கு அந்த வேல்யூ என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். சரியா? நீங்க அதை ஒரு இன்னொரு ஸ்ட்ரிங்லையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரீஅசைனும் பண்ண முடியும். சரியா? நான் மை ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறேன்னா அதே மை ஸ்ட்ரிங்ல நான் கொண்டு போய் மறுபடியும் ஸ்டோர் பண்ண முடியும். இது பைத்தான் இருக்குல்ல ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இதைத்தான் வந்து நம்ம டைனமிக் டைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டைனமிக் டைப்பிங்னா என்னன்னா ஒவ்வொரு வேரியபிள் நீங்க அசைன் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பையும் அண்ட் அதோட வேல்யூவையும் நீங்க மாத்திக்கிட்டே வரலாம். அதான் வந்து டைனமிக் டைப்பிங். ஓகே, அடுத்து a = a plus b a plus a பார்த்துருக்கோம். அண்ட் a = ஒரு 10 வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கேன். கீழே a plus a கொடுத்துருக்கேன், 20 கிடைச்சிச்சு. சரியா? நான் இதுலயே இந்த a plus a ரீஅசைன் பண்றேன். ஸோ எனக்கு ரீஅசைன் பண்றப்போ இந்த a plus a வந்து மறுபடியும் ஏலயே ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஏங்கிறது 10 அண்ட் இன்னொரு ஏங்கிறது 10 மறுபடியும் ஏல வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போ 10 + 10 20ங்கிறது ஏல வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. நான் ஏ ரன் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு 20 கிடைச்சு. ஓகே, நான் ரிப்பீட்டடா ரன் பண்ணிட்டே இருக்கிறப்ப எத்தனை டைம் நான் ரன் பண்ணாலும் எனக்கு வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கும். சரியா? இப்போ ஏன் இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம கடைசியில ரன் பண்ணதுல a = this is my string I have to declareன்னு கொடுத்தோமா. ஸோ
நான் இங்க ஏவை ரன் பண்ணதுனால எனக்கு இந்த வேல்யூ வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் ஏ = 10 ரன் பண்றேன். அண்ட் ஏ பிளஸ் ஏ 20 அண்ட் ஏ பிளஸ் ஏ கொடுத்தாச்சு. அண்ட் ஏவோட வேல்யூ இப்போ 20. சரியா, மறுபடியும் நான் இதை ரன் பண்ணேன்னா 40 அண்ட் 80. ஸோ இது அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ இது கொடுக்குறீங்களா ஏ = ஏ பிளஸ் ஏன்னு, அதுக்கு பதிலாக எப்படி கொடுக்கலாம்னா இதில் ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு, ஏ பிளஸ் ஈக்குவல் ஏ ஈக்குவல் பிளஸ் ஏன்னு கொடுக்கலாம். சரியா, இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் வேல்யூஸ் வந்து சேமாக தான் வரும். ஆர் ஏ பிளஸ் ஈக்குவல் ஏ. ஓகே, இந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோம், ஏ = ஏ பிளஸ் ஏன்னு கொடுத்தோமா, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. சரியா, ஏ பிளஸ் ஈக்குவல் ஏ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஏ = ஏ பிளஸ் ஏவோட ஷார்ட் ஃபார்ம். சரியா, ஸோ இதை மறுபடியும் ரன் பண்ணீங்கன்னா அது டபுள் வேல்யூ அதிகமாகிட்டே போகும். ஓகே, அண்ட் அடுத்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பார்த்தோம். ஏ = ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணேன் அண்ட் பி = இன்னொரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணேன். ரெண்டையும் நான் ப்ளஸ் பண்ணேன், எனக்கு ஆடட் ஆன ஸ்ட்ரிங் வந்து கிடைச்சிச்சு. நான் இது பேர் வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அடுத்து ஏ = 2ங்கிற ஒரு வேல்யூ எடுக்கிறேன் அண்ட் பி = 2ங்கிற ஒரு வேல்யூ எடுக்கிறேன். இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 4ன்னு கிடைச்சிடும். அதே நான் 2வை சிங்கிள் கோட்குள்ள போட்டேன்னா அது ஸ்ட்ரிங்கா மாறிடும். ஸோ இப்போ ஏ = ஸ்ட்ரிங் ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன் அண்ட் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு ஸ்ட்ரிங் கோட்ஸ்குள்ள 22ன்னு வரும். இதுதான் நம்ம நார்மலாக இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட் ஆட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேஷன் சொல்லுவோம். ஸ்ட்ரிங்கை வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் சொல்ல மாட்டோம். ஸ்ட்ரிங்கில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு பேர் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஓகே, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும். ஏன்னா இதோட டேட்டா டைப் வேற, இதோட டேட்டா டைப் வேற. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் ஃப்ளோட்டையும் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இன்டீஜரையும் ஃப்ளோட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்டீஜரையும் ஃப்ளோட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃப்ளோட்டையும் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் பார்த்தோம். அண்ட் இதோட கடைசி லெட்டர் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி லென்த்தாக கொடுத்தாங்கன்னா அதோட கடைசி லெட்டர் நம்மளால ஃபைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி இதோட கடைசி லெட்டரை நம்ம ஃபைன் பண்ணி எடுத்துக்கணும். சரியா, ஸோ இந்த டாபிக் இஸ் ஓவர். நாளைக்கு ஸ்ட்ரிங்ல ஸ்லைசிங் அண்ட் ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். சரியா, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கேளுங்க. No sir, clear. No sir, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேக்குறோம் சார். இப்போ ஒரு டவுட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, வேற பிரியா, நர்மதா? சார் சிஸ்டம் இல்ல, சோ இன்ஸ்டால் பண்ணல சார். மொபைல்ல ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? மொபைல்ல வந்து நீங்க பைட்ராய்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நான் அந்த லிங்கை வந்து குரூப்ல ஷேர் பண்றேன். சரியா, நீங்க பிளே ஸ்டோர்ல போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, ஸோ சிஸ்டம் இருக்கிறவங்க எல்லாம் அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் சிஸ்டம் இல்லாதவங்க பிளே ஸ்டோர்ல இருக்க அப்ளிகேஷன் நான் சென்ட் பண்றேன், ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நீங்க அதை போய் ஒர்க் பண்ணி பாருங்க. Okay, sir. Okay sir, thank you sir. Yeah, thank you, Shankar. Thank you, sir. Looks like 8 o'clock batch is more active, asking a lot of questions. Yeah. That is very good. I think I appreciate all the students. நான் பாராட்டுறேனாக்கா நிறைய கேள்வி கேட்குறீங்க, அதெல்லாம் சொல்ல நிறைய அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு தெரியாது அதனால. So very good. So whenever you want, you can ask questions. Also our video பொறுத்தவரை ரிவ்யூ பண்ணிக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ ரிவ்யூ பார்த்துக்கோங்க மறுபடியும். So that is very, very helpful. So any doubts, question, anytime you can contact Shankar. Sure. Yeah, thank you, Shankar. Thank you, sir. Thank you all. Yeah, thank you. Thank you, sir. Thank you sir. Thank you. Thank you.